தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஸ்டாக்ஸ்ல எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றது அப்படின்னு பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு ஆகாது. நீங்களும் என்னோட கைடன்ஸ் மூலியமா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு கீழே மென்ஷன் பண்ணிருக்க எல்லா பெனிஃபிட்ஸையும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கேஷ் மார்க்கெட் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வருவோம். இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து பை பண்ணி செல் பண்றது தான் நம்ம இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட ஷேர்ஸை மட்டும்தான் பை பண்ணி நம்ம செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இன்ட்ராடேலையும் பை பண்ணலாம். அதாவது எம்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். ஓகேங்களா? அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை மார்னிங் 9:15 வாங்கிட்டு ஈவினிங் 3:30 அதை வந்து நம்ம செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங், எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஷார்ட்டாக சிஎன்சி, கேஷ் ஆன் கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேரை இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ நம்ம செல் பண்ணுறது தான் டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக ஈக்விட்டி மார்க்கெட், கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி ஷேர்ஸை மட்டும்தான் பை பண்ணி நம்ம செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு வருவோம். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மைண்டில் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஞாபகம் வரணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் நோட் இல்லை அப்படின்னா எக்ஸ்பிரி டேட். இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களோட மைண்டுக்கு வரணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயமும் ஃபியூச்சர்ஸ்க்கும் பொருந்தும், ஆப்ஷன்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லாட் சைஸ்க்கு வருவோம். இப்போ நம்ம ஈக்விட்டி டெலிவரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி வாங்கலாம், 2 குவான்டிட்டி வாங்கலாம். அதாவது ஒரு ஷேர் வாங்கிக்கலாம், 2 ஷேர் வாங்கிக்கலாம். ஆனால் டெரிவேட்டிவ்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸாக தான் உங்களால் வாங்க முடியும். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னா அது வந்து 3000 குவான்டிட்டி சேர்ந்தது ஒரு லாட். அப்போது நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் ஒரு லாட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஒரு லாட்டாக தான் பை பண்ண முடியும். இப்போ நான் 4000 குவான்டிட்டி வாங்குறாருந்தா உங்களால் வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ 3000 குவான்டிட்டி ஒரு லாட் அப்படின்னா நீங்கள் 2 லாட், அதாவது 6000 குவான்டிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9000 குவான்டிட்டி, 3 லாட். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஆஃப் லாட்ஸில் தான் உங்களால் வாங்க முடியும். சிங்கிள் குவான்டிட்டிஸாக டெரிவேட்டிவ்ஸில் வாங்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே உள்ளது போல இங்கேயும் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே நம்ம சிஎன்சி பொசிஷன், நார்மல் பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்கு வந்து என்னென்னா நார்மல் பொசிஷன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த நாளுக்குள்ளே நீங்கள் வந்து நினச்சது வந்து நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிஃப்டி வந்து 17,000 போகும் நான் ஆகஸ்ட் மந்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்து முடிகிறதுக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரி நிஃப்டி வந்து மேலே போகணும். அப்படி போனால் தான் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு லாஸ் ஆயிரும். ஆனால் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. நம்ம டெலிவரியில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இங்கே வெயிட் பண்ண முடியாது. இங்கே எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த்லேருந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் வரையும் நீங்கள் வந்து டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆகஸ்ட் மந்த் அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர் வரையும் நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் வந்து இன்ட்ராடே சிஎன்சி, அதாவது சிஎன்சிங்க சொல்ல மாட்டாங்க, இங்கே நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே அண்டு நார்மல் பொசிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஓவர் இந்த ஈக்விட்டியோட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் இது ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நார்மலாக எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் பொசிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். லாங் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
பை பண்ணிட்டு செல் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்னன்னா லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை ஃபெடரல் பேங்க் ஏதோ ஒரு குவான்டிட்டியை வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, நல்லா மேலே போனதுக்கப்புறம் செல் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணீங்க அப்படின்னா இதை தான் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் நம்ம இன்ட்ராடேல பண்ணலாம், ஈக்விட்டியில் நம்ம சிஎன்சியில் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லாங் பொசிஷன்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது பை பண்ணிட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பொசிஷன். ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிட்டு பை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு, இப்போ மார்க்கெட் வந்து கீழே விழ போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் பை பண்ணீங்க அப்படின்னா அந்த பெட்வீன் த கேப்பில் உள்ள பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதை வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் தெரியாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் யூடியூப்பில் போயிட்டு ஷார்ட் செல்லிங் ஷேர் மார்க்கெட் அகாடமின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷார்ட் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் இன்ட்ராடேல நம்ம பண்ண முடியும், ஆனால் டெலிவரி சிஎன்சி பொசிஷனில் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் பொசிஷன் ஷார்ட் செல்லிங் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். எம்ஏஎஸ் அப்படின்னா என்ன? மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். அப்போ இன்னைக்கு வாங்கிட்டு நீங்கள் இன்னைக்குள்ளேயே வித்துறணும். ஓகேங்களா? சிஎன்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணும்னாலும் விற்கலாம். ஸோ அதனால தான் நான் இன்ஃபினிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே எக்ஸ்பிரி டேட்டை செலக்ட் பண்ணிடுவீங்க. நான் வந்து இந்த மந்த்துக்குள்ளே நிஃப்டி வந்து மேலே போகும்னு நான் நினைக்கிறேன், இல்லை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை ரிலையன்ஸோ நான் மேலே போகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்தவரையும் ஃபியூச்சர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படின்னா ஆகஸ்ட் மந்தோட எப்போ இந்த லாஸ்ட் வியாழக்கிழமை வருதோ அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பிரி. இப்போ செப்டம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரோட லாஸ்ட் வியாழக்கிழமை தான் அதோட எக்ஸ்பிரி. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 months இப்போ கரண்டாக இருக்க மந்த்து அதை தவிர்த்து நெக்ஸ்ட் 2 months பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து 16,000 இருக்கும் அப்படின்னா நான் செப்டம்பருக்குள்ள 17,000 போயிடும், இல்லை 17,500 போயிடும், இல்லை 16,500 போகணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செப்டம்பரோட கான்ட்ராக்டை வந்து செலக்ட் பண்ணி நிஃப்டி வந்து பை பண்ணி வச்சேன் அப்படின்னா மேலே போக 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 ஒரு பாயிண்ட் மேலே போக போக எனக்கு வந்து 50 ரூபா ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேமை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் எக்ஸ்பிரி டேட் இருக்கும், நீங்கள் வாங்கும் போதே நீங்கள் அதை செலக்ட் பண்ணி தான் வாங்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவான்டிட்டிஸ்க்கு வருவோம். குவான்டிட்டிஸில் இன்ட்ராடேல நோ லிமிட், நம்ம எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமான்னு பை பண்ணிக்கலாம். ஒரு குவான்டிட்டி பை பண்ணலாம், 2 குவான்டிட்டி 1000 10,000 கூட நம்ம பை பண்ணிக்கலாம். சிஎன்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே போல தான், நம்ம ஒரு குவான்டிட்டி பை பண்ணிக்கலாம், 2 குவான்டிட்டி இல்லை 5 10 1000 10,000 கூட பை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸாக தான் நம்ம பை பண்ண முடியும். இப்போது நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நான் நிஃப்டியை போய் நான் 25 குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா வாங்க முடியாது. ஓகேங்களா? அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தோங்க அப்படின்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 25 குவான்டிட்டி, நீங்கள் வாங்கினா ஒரு லாட் தான் வாங்க முடியும். அங்கே போய் நான் 10 குவான்டிட்டி வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸாக தான் உங்களால் வாங்க முடியும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா லீவரேஜ். லீவரேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ் வந்து இன்ட்ராடேக்கு வந்து லீவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ செபியோட நியூ ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் 1க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் லீவரேஜ் கிடைக்கும். சிஎன்சி பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த புரோக்கர்ஸுமே லீவரேஜ் கொடுக்கல. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து மார்ஜின் ஃபண்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். பட் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலிவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த புரோக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லீவரேஜ் கொடுக்கல. அதனால நான் வந்து கொடுக்கல அப்படிங்கிறத இன்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இன்ட்ராடே ட்ரேடிங் போலேயே வந்து எல்லா புரோக்கர்ஸுமே வந்து உங்களுக்கு லீவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1% 1.5% வந்து செப்டம்பர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லீவரேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஈக்விட்டியில் என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃபியூச்சர்ஸில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இங்கே வந்து லார்ஜ் சைஸாக நம்ம வாங்க போகிறோம், எக்ஸ்பி டேட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ரியலாக நம்மளோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து என்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியில் எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் எப்படி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது, எந்தெந்த
எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும், அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க செக் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபைனலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டிக்கு வருவோம். ஓகேங்களா? சோ மேல போயிட்டு சர்ச் பார்ல நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சர்ச்ல போயிட்டு நிஃப்டி 50 அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதான் வந்து நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அண்டர்லேயிங் பிரைஸ், அண்டர்லேயிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ 16,568 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் அதே சர்ச்ல போயிட்டு நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டு FUT, அதாவது ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் FUT அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 3 ரிசல்ட்டை பாருங்க. நிஃப்டி AUG, அதாவது ஆகஸ்ட் ஃபியூச்சர். ஆகஸ்ட் அப்படிங்கிறது இப்ப இந்த மந்த் நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜனவரி மந்த் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் ஆகஸ்ட் மந்த் நான் இந்த வீடியோ மேக் பண்றதுனால ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அடுத்த மந்த் செப்டம்பரோட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த மந்த் அக்டோபரோட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இதை நான் 3யுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இதை நான் 3யுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஆட் பண்ணோடனே இப்ப இதுல பாருங்க, நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இப்போ 16,568 இருக்கு. நிஃப்டியோட ஆகஸ்ட் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா 16,572 இருக்கு. நிஃப்டியோட செப்டம்பர் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா 16,607 இருக்கு. நிஃப்டியோட அக்டோபர் ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா 16,632 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லயும் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சோ அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம நார்மல் நிஃப்டில வந்து பை அண்ட் செல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒன்னு ஃபியூச்சர்ஸ்ல நம்ம பை பண்ண முடியும், இல்லனா ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம பை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நான் நிஃப்டி வந்து 16,568 இருக்கு. ஓகேங்களா? சோ அண்டர்லைங் ஸ்டாக்கோட பிரைஸ். ஓகேங்களா? இப்ப நான் நிஃப்டி இங்க இருந்து மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்ப நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளேயே நிஃப்டி வந்து 16,600 போகும், இல்ல 650 போகும், இல்ல 700 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா செப்டம்பர் மந்த்துக்குள்ள போகும், இல்லனா வந்து அக்டோபர் மந்த்துக்குள்ள போகும். நீங்க எந்த மந்த்துக்குள்ள போகணும்னு நினைக்க விரும்புறீங்களோ, விருப்பம் இல்ல ப்ரெடிக்ஷன் பண்றீங்களோ அந்த மந்த்தை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சார் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டி செப்டம்பர் மந்த் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நிஃப்டி வந்து 16,500 இருக்கு. இங்க இருந்து வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆயிட்டு திரும்ப நான் மேல போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறதுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா செப்டம்பர் மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அது மேல கர்சரை கொண்டு போனோடனே பை செல் அப்படின்னு இருக்கும். சோ இதான் நான் சொன்னேன், இது வந்து லாங் பொசிஷன், இது ஷார்ட் பொசிஷன். இங்க வந்து நம்ம பை பண்ணிட்டும் செல் பண்ணிக்கலாம், செல் பண்ணிட்டும் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் பை பண்றேன். ஓகேங்களா? சோ செப்டம்பர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நான் பை பண்றேன். சோ இந்த மாதிரி பையை கிளிக் பண்ணோடனே ஒரு வந்து பையிங் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நிஃப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 குவான்டிட்டி. ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த இடத்துல நிஃப்டி செப்டம்பர் இந்த இடத்துல 50 குவான்டிட்டி இருக்குது. ஒரு லாட் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி. ஓகேங்களா? சோ இங்க நீங்க குவான்டிட்டில பாத்தீங்க அப்படின்னா 50 அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கும். இதை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 100 போயிடும். ஓகேங்களா? 100 அப்படிங்கிறது 2 லாட்ஸ். ஓகேங்களா? 50, 100 இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் லாட்ஸ்ல தான் நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ல நம்ம பை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டர் செக்ஷன்ல உள்ளது எல்லாமே நம்ம நார்மலா ஈக்விட்டில நம்ம எப்படி ஆர்டர் போடுவோமோ சேம் அதே போலதான். மார்க்கெட் ஆர்டர் போடலாம், லிமிட் ஆர்டர் போடலாம், SL, SLM, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே வந்து நீங்க நார்மலா ஈக்விட்டில ஒரு ஷேர்ஸ் பை பண்ணும்போது எப்படி ஆர்டர் போடுவீங்களோ அதே போலதான் இங்கே நம்ம ஆர்டர் போடும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே. ஓகேங்களா? நான் ஃபியூச்சர்ஸ்ல இன்ட்ராடேவும் பண்ண முடியும், CNC. இங்க CNCன்னு சொல்ல மாட்டாங்க, ஓவர் நைட், அதாவது நார்மல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் இன்ட்ராடே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்னைக்கு 16,568 இருக்கு. ஓகேங்களா? சோ இல்ல இப்போ செப்டம்பர் மாசம் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 16,507 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நான் இன்ட்ராடேல 50 குவான்டிட்டி நான் வந்து போட்டு இந்த இடத்துல பை கொடுத்தேன் அப்படின்னா 16,608, அதாவது ஒரு பாயிண்ட் அந்த அண்டர்லைங் பிரைஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் மேல போச்சு அப்படின்னா நமக்கு 50 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஒரு லாட்டோட சைஸ் எவ்வளவு, நிஃப்டியோட லாட் சைஸ் 50 ரூபாயா. அப்போ நிஃப்டி ஒவ்வொரு பாயிண்ட் மேல போக போக நமக்கு வந்து 50 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். அட் த சேம் டைம் நிஃப்டி வந்து இப்போ 16,606, 5 அப்படின்னு ஒவ்வொன்றா கீழே வர வர நமக்கு வந்து 50 ரூபாய் வந்து லாஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? சோ அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம எந்த அண்டர்லைங் ஸ்டாக்கை பை பண்றோமோ அதோட லாட் சைஸ் எவ்வளவு இருக்குதோ மல்டிப்ளை அந்த ஸ்டாக் வந்து அண்டர்லைங் ஸ்டாக் வந்து எவ்வளவு மூவ் ஆகுதோ அது நமக்கு வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இங்க நிஃப்டி 16,507 இருக்கு. நான் வந்து பை கிளிக் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா 16,608 போச்சு அப்படின்னா 50 ரூபாய் கிடைக்கும். 16,609 போச்சு அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இது வந்து இன்ட்ராடே
இன்ட்ராடே, அதாவது நான் இன்னைக்குள்ளே வாங்கிட்டு நான் இன்னைக்குள்ளே நான் செல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இதுக்கு எனக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுது அப்படின்னா 82,157 ரூபாய் எனக்கு வந்து மார்ஜின் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? சோ இதுவே நான் ஓவர் நைட் எடுக்கிறேன். ஓவர் நைட் அப்படின்னா செப்டம்பர் மந்த் வரையும், ஓகேங்களா, செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை வரையும் எனக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நிப்டி வந்து 16,607 கிராஸ் பண்ணி மேல போகணும். மேல போனா வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மார்ஜின் வந்து 1,06,698 ரூபீஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இதே போலதான் நம்ம நிப்டி வந்து செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஷார்ட் பொசிஷன், அதாவது வந்து என்னன்னா ஷார்ட் செல்லிங் நம்ம பண்ணிக்கலாம், செல் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா 16,607 இருக்கா. சோ நிப்டியோட அண்டர்லைங் பிரைஸ் 16,606. ஒவ்வொரு பாயிண்ட் நிப்டி வந்து கீழே விழ விழ நமக்கு வந்து 50 ரூபா ப்ராஃபிட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து என்னன்னா நம்ம நிப்டில வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நம்ம பண்ணணும். இப்போ பேங்க் நிப்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேம். ஓகேங்களா? சோ அதே சர்ச்ல போயிட்டு நிப்டி பேங்க் அப்படின்னு நான் டைப் பண்றேன். சோ இது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா இண்டிசஸ். சோ இது வந்து அண்டர்லைங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நிப்டி பேங்க் ஸ்பேஸ் விட்டு F15 டைப் பண்ணீங்க அப்படின்னா சோ 3 கான்ட்ராக்ட், ஆகஸ்ட் மந்தோட கான்ட்ராக்ட் வரும், அதுக்கடுத்து செப்டம்பர், அதுக்கடுத்து அக்டோபர் கான்ட்ராக்ட் வரும். ஓகேங்களா? சோ இப்போ நிப்டி பாத்தீங்க அப்படின்னா 35,554 அண்டர்லைங் பிரைஸோட பிரைஸ். ஓகேங்களா? சோ ஆகஸ்ட் மந்தோட கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 35,601. செப்டம்பர் கான்ட்ராக்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 35,734. அக்டோபர் மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 35,841. சோ போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நான் ஃபியூச்சர் கான்ட்ராக்டா நான் வந்து என்னன்னா செப்டம்பர் மந்தோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டா நான் பை பண்றேன். ஓகேங்களா? சோ பை பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க 25 குவான்டிட்டி அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25. நீங்க ஒவ்வொரு லாட்டா 25, 50, 75, 100 அப்படின்னு லாட் சைஸ்ல தான் உங்களால பை பண்ண முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குவான்டிட்டியில போயிட்டு நான் 10 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா உங்களால 10 குவான்டிட்டி வந்து பை பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நீங்க மினிமம் வந்து 25 குவான்டிட்டி தான் பை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நிப்டி பேங்க் நிப்டியோட செப்டம்பர் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 35,734 இருக்கு. சோ இன்ட்ராடேல பை பண்ண பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,23,117 ரூபீஸ் தேவைப்படும். ஓவர் நைட் பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா 1,59,893 உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் பேங்க் நிப்டிலையும் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம், இல்ல ஓவர் நைட் பொசிஷன், அதாவது வந்து அந்த மந்தோட லாஸ்ட் வந்து வியாழக்கிழமை வரையும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஸ்டாக்குக்கு வருவோம். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா NSE BSE லிஸ்ட் ஆயிருக்க எல்லா ஸ்டாக்ஸ்லுமே நம்மளால ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும். இப்போ நம்ம நிப்டி பேங்க் நிப்டி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிப்டியோட லாட் சைஸ் வந்து 50, பேங்க் நிப்டியோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25. ஸோ இது எல்லாருக்குமே காமனா தெரியும். இப்போ நீங்க ஏதோ ஒரு ஸ்டாக் பாக்குறீங்க, இப்போ TCS பாக்குறீங்க, இல்ல ரிலையன்ஸ் பாக்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு ஸ்டாக் பாக்குறீங்க, அந்த ஸ்டாக்கோட லாட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல NSE லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டாக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்மளால ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம NSEயோட வெப்சைட்ல இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணிட்டு அதே நம்ம இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல அப்ளை பண்ணி எப்படி பை பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். ஓகேங்களா? சோ நியூ விண்டோ ஓபன் பண்ணிட்டு கூகுள்ல போயிட்டு NSE அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட், அதாவது www.nseindia.com இருக்கு இல்லையா? சோ இந்த நியூ வெப்சைட் குள்ளேயே வந்துருங்க. ஓகேங்களா? சோ ஏன்னா NSE வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுல ஹோம் அபவுட் இருக்கும், அபவுட் செக்ஷன்ல வாங்க. அதுல மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாவதா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேட்டிவ்ஸை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நிப்டி 50 F&O அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அண்டர்லேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சோ இங்க பாருங்க ட்ரேடிங் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் சைஸ், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு CSV ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு CSV ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா நிப்டி கீழே உள்ள, அதாவது NSE கீழே உள்ள F&O ஸ்டாக் லிஸ்ட், அதோட ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளவு வந்து லாட் சைஸ் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நிப்டி பேங்க் நிப்டி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்த்துக்கு அதோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 25. அதுக்கடுத்து நிப்டி பினான்சியல் சர்வீஸ், அதாவது ஃபின் நிப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் வந்து 40. நிப்டி 50, அதாவது நம்ம நிப்டி 50க்கு பாத்தீங்க அப்படின்னா 50. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்ம
இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ், இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க ஏசிஸ்ல இருந்து இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ். ஏசிசி பாத்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒரு லாட் அப்படிங்கிறது 50 குவான்டிட்டி. ஓகேங்களா? அசோக் லைலாண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 4500 குவான்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல நம்ம என்னென்ன இண்டெக்ஸ் நிஃப்டி கீழே உள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து F&O கீழே இருக்கோ அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட் பிளஸ் வந்து அதோட லாட் சைஸ் எல்லாமே இங்க நமக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு, அதோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16000 இருக்கு. ஓகேங்களா? சோ ரொம்ப ஹையா இருக்கு. அதாவது ₹1 மேல போச்சு அப்படின்னா நமக்கு 16000 ரூபாய் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சேம் ஒரே ₹1 கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு 16000 லாஸ் வரும். சோ அதையும் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேங்களா? சோ நம்ம அந்த PNB எடுத்துப்போமே. ஓகேங்களா? சோ பஞ்சாப் நேஷனல் பேங்கே எடுத்துப்போம். இதோட லாட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 16000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இதை நம்ம ட்ரேடிங் டெர்மினல்ல நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்ல டெரிவேட்டிவ்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாக் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இந்த லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அங்க பார்த்த PNB நம்மளோட இங்க அப்ளை பண்ணலாம். PNB ஜஸ்ட் அதை டைப் பண்ணாலே பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேங்களா? சோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்கோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ₹36.50 போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ சேம் சர்ச்சில் போயிட்டு PNB அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு FUT ஃபியூச்சர்ஸ் டைப் பண்ணுங்க. FUT டைப் பண்ணாவே போதும். சோ 3 ரிசல்ட் வரும். 1 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சோ 3மே வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்டும் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்டும் சேமாக தான் இருக்கு. அக்டோபர் மந்த் கான்ட்ராக்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 பைசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப நான் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்டா நான் கிளிக் பண்ணி பை பண்றேன். ஓகேங்களா? அதாவது செப்டம்பர் மந்த்துக்குள்ள இப்ப இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ₹36.50 கிராஸ் பண்ணி மேல போயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ ₹36.50 இல்ல ₹36.80 போனா கூட எனக்கு வந்து அந்த லாட்ல வந்து கால்குலேட் ஆகி எவ்வளவு ப்ராஃபிட்டோ அது வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நம்ம அங்க பார்த்தது போலயே வந்து 16000 குவான்டிட்டி சேர்ந்ததுதான் ஒரு லாட். ஓகேங்களா? சோ இதை வந்து நம்ம இன்ட்ராடேலையும் பை பண்ண முடியும். இன்ட்ராடே அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க். சோ வந்து நம்ம ஓவர் நைட் பொசிஷன் தான் பெரும்பாலும் எடுப்பாங்க. ஓவர் நைட்லயே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மார்ஜின் ரெக்யூர்டு பாத்தீங்க அப்படின்னா 1,95,000 சம்திங் தேவைப்படுது இன்ட்ராடேக்கு. ஓவர் நைட் பொசிஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2,54,000 வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ₹1 மேல போச்சு, 36.50 இருந்து ₹37.50 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹16,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். சோ அப்ப வந்து ₹38.50 போனுச்சு அப்படின்னா ₹32,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து என்னன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் நம்ம பண்றது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்து வந்திருக்கும். சோ இதே தானே நம்ம ஈக்விட்டில டெலிவரிலையும் பண்றோம், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதை இப்ப நான் கிளியர் பண்றேன். சோ இப்ப நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் நார்மல். ஓகேங்களா? சோ நார்மல் அண்டர்லைங் ஸ்டாக்க நம்ம நார்மலா எப்படி ஈக்விட்டில பை பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வந்து பை பண்றதுக்கு பையிங் விண்டோ நான் கிளிக் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு நான் லாங் டர்ம் CNC நான் செலக்ட் பண்ணிருக்கேன். CNCல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எத்தனை குவான்டிட்டி, இப்ப 16000 குவான்டிட்டி சேர்ந்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட். ஓகேங்களா? அப்போ நான் இந்த 16000 குவான்டிட்டி வந்து நான் வாங்கி நான் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஸ்டாக்க எனக்கு எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுதுன்னு பாருங்க. 5,84,000 வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அப்ப 5,84,000 வந்து எனக்கு வந்து 16000 குவான்டிட்டிய வாங்கி நான் ஹோல்டு பண்ண எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இதுவே நான் வந்து செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? செப்டம்பர் மந்த் ஏதோ ஒரு மந்த் கான்ட்ராக்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இருக்கிற இந்த 3 மந்த்ல ஏதாவது ஒரு மந்த் கான்ட்ராக்ட செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்ப நான் செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட்ல 16000 குவான்டிட்டிய ஓவர் நைட் பொசிஷன், அதாவது நம்ம வந்து நார்மலா CNCல ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு செப்டம்பர் மந்த் வரையும் நான் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 2,54,000 தான் எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ நம்ம அங்க எவ்வளவு பார்த்தோம், 5 lakh வந்து 85,000 சம்திங் நம்ம பார்த்தோமா. ஓகே, யா 5 lakh நம்ம 84,000 நம்ம இங்க பார்த்தோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 lakh மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இதுவே நீங்க அக்டோபர் மந்த்ல போயிட்டு சேம் பாத்தீங்க அப்படின்னா 2,55,000 தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ நமக்கு 50% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபியூச்சர்ஸ்க்கும் நார்மலா நம்ம ஈக்விட்டில டெலிவரியில வாங்குறதுக்கும் வித்தியாசம்.
ஓகேங்களா. சோ உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும். சோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதாவது பிகினர்ஸ் எல்லாருமே இதை பண்ணுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்ககிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கு, கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல போகும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்க. இல்ல நான் எனக்கு அந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல, நான் நார்மலா வந்து ஈக்விட்டியில ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க எல்லாமே நம்ம நார்மலா வந்து ஈக்விட்டியில டெலிவரியில தான் பை பண்ணிருப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு லாங் பொசிஷன் எடுத்திருக்கீங்க, பை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து சடனா கிராஷ் ஆகுது, ஃபால் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா செல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் ஆயிரும். ஓகேங்களா. சோ உங்களுக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கும். எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம செல் பண்ணிட்டு நம்ம கரண்ட் மூவ் ஆகிட்டு இருக்க பக்கம் பொசிஷனை வந்து நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. சோ இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம யூஸ் பண்ணுங்க. பிளைண்டா வந்து மேல போகும் கன்ஃபார்ம் நியூஸ் இருந்தா மட்டும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்ஸ் வந்து நீங்க பண்ணுங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.